சுபிக்ஷா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போற தலைப்பு ஏப்ரல் மாத ராசி பலன் 2024 மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மகர ராசி, உங்க ராசிநாதன் சனி 2ஆம் இடத்துல கும்பராசியில் இருக்காங்க, செவ்வாயோட சேர்ந்து சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், ராகு மீன ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 4ஆம் இடத்துல புதன், குரு மேச ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 9ஆம் இடமான பாகிஸ்தானத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க. இதுதான் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி புதன் வக்ரம் ஆவாரு. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்க ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்காருங்க, செவ்வாயோட இருந்தாரு. அந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா இந்த மாதம் பாத்தீங்கன்னா 23ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். இந்த மாதம் மகர ராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதம் சொல்லிடலாம். ஏன்னா உங்களுக்கு பாருங்க, குரு 4ஆம் இடத்துல இருக்காங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா சூரியன், உங்க ராசிக்கு 8ஆம் அதிபதி சூரியனும் உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு போயிடுறாரு, குருவோட போய் சேர்ந்துடுறாரு. இந்த மாதம் உங்களுக்கு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி சுக்கிரன் பாருங்க, அவரும் 4ஆம் இடத்துக்கு போய் சேர்ந்துடுறாரு. நல்ல மாதம்ங்க, சரிங்களா? மாற்றம் நிறைந்த மாதம் தான் இந்த மாதம். பண பிரச்சனையில இருக்கீங்க நிறைய மகர ராசி நேயர்கள் பாருங்க, குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனை தான் உச்சக்கட்டமா உங்களுக்கு போயிட்டு இருக்கு. சொந்த தொழில் அடிமேல் அடி விழுந்துருச்சுங்க சார், சொந்த தொழில் பண்ண முடியல, வியாபாரம் சரியா போக மாட்டேங்குது, வேலை இல்லை, நல்ல வேலையில் இருந்தாலும் பாத்தீங்கன்னா சம்பளம் சரியா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு சில பேர் வேலையே இல்லாம இருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை. பணத்துக்காக போராடுறீங்க, பணத்துக்காக போராடிட்டு இருக்கீங்க மகர ராசி நேயர்கள். ஆனா இந்த மாதம் ஓரளவுக்கு பணம் வரக்கூடிய நல்ல ஒரு மாதமா உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? பணம் வருங்க. ஏன்னா குடும்பஸ்தானத்துல சனி இருக்கார், ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்காரு. பணத்துக்காக போராடி எப்படியோ பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்கு. 3ஆம் இடத்துல ராகு இருக்காங்க, சுக்கிரன் அங்க இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு தாங்க. முயற்சி தூண்ட வைப்பாரு, உங்களுக்கு முயற்சி இருக்கும், சரிங்களா? சப்போர்ட் பண்ணுவாரு உங்களுக்கு. நல்ல முயற்சி பண்ண போறீங்க, ஜெயிச்சு காட்ட போறீங்க. இந்த மாதம் நல்ல ஒரு மாதமா இருக்கும். அடுத்த மாசம் பாருங்க, உங்க குரு பயிற்சி நடந்துடும். இந்த மாதம் ஏப்ரல் இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேற பார்ப்பீங்க, முன்னேற போறீங்க. சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும், சில நல்ல விஷயங்கள் நீங்க பார்க்க தான் போறீங்க, சரிங்களா? நல்ல மாதம், பயன்படுத்திக்கங்க. அருமையான மாதம். ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால அம்மாவோட உடல்ல இருந்த அந்த பிரச்சனைகள் விலகும், தாயாரோட உடம்புல இருந்த பிரச்சனைகள், அதே மாதிரி அம்மாவோட சொந்தக்காரங்கள்ட்ட இருந்த அந்த பிரச்சனைகள் இதெல்லாம் விலக போகுது. கடன் வாங்கியாவது இந்த மாதம் வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது இதெல்லாமே அமையும் உங்களுக்கு. இந்த மாதம் ஒரு சில பேர் மகர ராசி நேயர்கள் பாருங்க, ஒன்றும் லேண்டுக்கு பாத்தீங்கன்னா லேண்டுக்கு அட்வான்ஸ் கொடுப்பீங்க, டோக்கன் அட்வான்ஸ் கொடுப்பீங்க, நில பத்திர பதிவு பண்றது, அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுறது, வீடு கட்டுறது, வீடை இடிச்சு ஆல்ட்ரேஷன் பண்றது, வாகனம் வாங்குறது, கார் வாங்குறது, பைக் வாங்குறது, இது எல்லாமே உங்களுக்கு அமையும். கடன் வாங்கியாச்சு வாங்கக்கூடிய அந்த யோகம் உங்களுக்கு இருக்கு இந்த மாதம், சரிங்களா? நல்ல மாதம், பயன்படுத்திக்கிங்க. அற்புதமான மாதம் தான். ஏப்ரல் 14ஆம் தேதி சூரியன் பாருங்க உங்களுக்கு குருவோட போய் சேர்ந்துடுறாரு. 8ஆம் அதிபதி சூரியன், ஆனா அவர் குருவோட போய் சேர்றதுனால ஒரு சில பேத்துக்குலாம் இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கும். அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமா இருக்கு. எல்லாத்துக்கும் கிடையாது, ஒரு சில பேருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு மகர ராசி நேயர்களுக்கு இருக்கு. நல்ல வேலை கிடைச்சிடும். வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை கிடைக்கும். உங்களுக்கு செவ்வாய் பாருங்க, உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. உங்க ராசிக்கு அவர் 4ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. 11ஆம் அதிபதி உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு போய் ராகுவோட போய் சேர்ந்துடுறாரு, சரிங்களா? ராகுவோட போய் சேர்ந்துடுறாரு. அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்காது, சரிங்களா? ஏன்னா 4ஆம் இடத்துல உங்களுக்கு குரு இருக்காங்க, உங்களுக்கு சுக்கிரன் அங்க வந்துடுவார், சரிங்களா? அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன பாதிப்பு வருமே தவிர பெரிய அளவுக்கு இருக்காது. இதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு உங்களுக்கு சண்டை இருந்திருக்கலாம், ஒன்று சேர்ந்துருவீங்க. அம்மாவோட உடம்புல பெரிய ஏதோ ஒரு பிரச்சனை, மாத்திரை மருந்து நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, அது கொஞ்சம் கம்மியாகும், சரிங்களா? கொஞ்சம் வியாதிகள் குணமாகும். 4ஆம் அதிபதி தான் கெட்டு போறாரு, ஆனா 4ஆம் இடம் நல்லா இருக்கு, சரிங்களா? அதனால சமாளிக்க முடியும். ஏப்ரல் 24ஆம் தேதி சுக்கிரன் உங்க ராசிக்கு சுகஸ்தானத்துல 4ஆம் இடத்துக்கு போறாரு. அவரு தான் உங்க ராசிக்கு 10ஆம் அதிபதி. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் பாருங்க, இந்த மாதம் அற்புதமா இருக்கும். இந்த மாதம் 24ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் நடக்கும். மகர ராசி நேயர்களோட வாழ்க்கையில சொந்த தொழில் விஷயங்களும் வேலை விஷயங்களும் நிறைய மாற்றத்தை பார்க்க போறீங்க. இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறமே ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். அதை விட்டுறீங்கன்னா 24ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் இருக்கும். இந்த மாதம் நல்ல மாதம், சரிங்களா? ஏப்ரல் மாதம் அருமையான மாதம். நீங்க நல்லபடியா வாழ போறீங்க, அடுத்தவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்ட போறீங்க, நல்ல வேலை கிடைக்க போகுது. இனிமேல சொந்த தொழில சாதிச்சு காமிக்க போறீங்க. கொடி கட்டி பறக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்துருச்சு. ஏன்னா அடுத்த குரு பயிற்சி உங்களுக்கு வருது. அடுத்த மே மாதம் 1ஆம் தேதியில குரு பயிற்சி கிட்ட நெருங்கிருச்சு, சரிங்களா? அதனால இந்த ஏப்ரல் மாதமே ஒரு நல்ல ஒரு உன்னதமான ஒரு அற்புதமான தரமான மாதமா உங்களுக்கு இருக்க போது. நிறைய நல்ல விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க போறீங்க.
உங்க பிரச்சனைகள்லாம் விலகி நிம்மதியான ஒரு வாழ்க்கை மகர ராசி நேயர்கள் நீங்க வாழ போறீங்க. பயன்படுத்திக்கிங்க இந்த மாதத்தை. உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க. ராசி பலன் நம்ம பொதுவா ஜென்ரலா பாக்குறோம். உங்க ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுது, என்ன கிரகங்கள் உங்களை இயக்கிட்டு இருக்காங்க, என்ன தசாபுத்தி, என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க. லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். லக்னாதிபதி ரொம்ப முக்கியம். லக்னாதிபதி நல்லா இருந்தாதான் நல்ல யோகங்களை அனுபவிக்க முடியும், நல்ல விஷயங்களை அனுபவிக்க முடியும். லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா, லக்னம் கெட்டு போய் லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா பாருங்க, அவங்க அனுபவிக்கவே முடியாது. இவங்கனால அடுத்தவங்க வளர்ந்துட்டு போயிட்டே இருப்பாங்க, இவங்க அதே நிலைமையில தான் இருப்பாங்க. அடுத்தவங்களை வளர்த்தி தான் விடுவாங்க தவிர இவங்க வளர மாட்டாங்க. லக்னம்ங்கிறது முக்கியம். லக்னம்ங்கிறது என்னென்ன விஷயங்கள் நீங்க அனுபவிப்பீங்க, என்னென்ன கொடுப்பினைகள் நீங்க அனுபவிக்க போறீங்க, இதெல்லாமே லக்னம் லக்னாதிபதி வச்சு பார்த்தா தெளிவா தெரிஞ்சுக்கலாம். லக்னம் லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா அனைத்து விதமான இன்பங்களையும் நீங்க அனுபவிக்க முடியாம போயிடும், அனைத்து விதமான யோகங்களையும் நீங்க அனுபவிக்க முடியாம போயிடும். அப்போ ஒரு ஜாதகத்துல லக்னம் லக்னாதிபதி முக்கியம். ராசிநாதன் உங்களுக்கு என்ன, யாரு, சனி பகவான், அவர் நல்லா இருக்கணும். நடக்கக்கூடிய தசாபுத்தி, அந்த தசாபுத்தி தான் உங்களோட தலையெழுத்து தீர்மானிக்கணும். அதுபடிதான் உங்களோட வாழ்க்கை போகும். அப்போ உங்க தனிப்பட்ட ஜாதகம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம தனிப்பட்ட ஜாதகம் வச்சு பார்த்து நம்ம மேட்ச் பண்ணி பார்த்தா நம்ம 100% நம்ம துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.